வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல ஹாலி குண்டா கொண்டாயிட்டு குண்டா வழியா ஒரு அறுவடை பண்ணிட்டு வர போறோம். என்ன அறுவடைங்கிறது அறுவடை பண்ணியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னடா ஜிகு ஜிகுன்னு இருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து திரட்டிக்கு போயிருந்தேங்க. ஒரு விஷயத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு அப்படியே மாடும் கட்டிட்டு இருந்தது, தண்ணி கட்டிட்டு அறுவடை பண்ணிட்டு போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ண வந்துட்டேங்க. வாங்க போய் என்ன அறுவடைன்னு பாக்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த குண்டா வழியா வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த குண்டாவை கொண்டாயிட்டு வழியா கொண்டாடுவோம்னு நான் நினைக்கிறேன். பாக்கலாம். அங்க இருக்கிறத கெஸ் பண்ணி தான் சொன்னேன். மாடு வேற அட்டாங்குது. மழை வந்தா நல்லாதான் இருக்கும். மழை வருமான்னு தெரியல. பாருங்க கற்கள் தெரியுதான்னு பாருங்க. அங்க காமிமா மழை வரைக்கும் தெரியுதுங்களா? நானும் கரிசி இருக்கிறது கை நீட்டுனா வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. வரட்டும், மழை தானே நமக்கு. வீடியோ நல்லா தெரியுதா? பிரைட்னஸ் சுத்தியா? என்ன அறுவடைன்னு சொல்லிட்டுங்களா? வெயிலுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான அறுவடை. என்ன அறுவடைங்கிறது காமிக்கிறோம். எங்க பாருங்க, தர்பூசணி தெரியுதுங்களா? இங்க பாருங்க, வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம காட்டுல தர்பூசணி காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க. இன்னைக்கு எங்க தங்கச்சியும் விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. அவளுக்கும் பொறிச்சு கொடுத்து விட்டோம். இங்க பாருங்க, இங்க இருக்கு. பேசிட்டு அறுவடை பண்ணிக்கலாம். இன்னும் அங்க 2-3 காயாட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு ஒரு காய் தனியா இருக்கு, இதை அறுவடை பண்ணிக்கலாம். விவசாயம் பண்ணணும்னா இப்படிதான் காய்ச்சதுன்னா அடுத்து இது ஆர்வமா வைக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். அது நம்மளோட மீன் கொடுக்குறதுனா இன்னும் நன்றி இருக்கு. நாளைக்காய்ங்க. நான் நாளைக்காய் தாங்க சொன்னேன். இன்னும் ஒரு காய் இருக்கு. அதாங்க இதாங்க 4 காய். இதான் 4 காய். கொஞ்சம் இப்படி கூட பண்ணுங்க. என்ன இப்படி கூட வச்சுட்டா சூப்பருங்களா? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. அன்றைக்கு இங்க பாருங்க, 5 காய் பறிச்சிருக்கோம். வெயிட்டா இருக்கு, என்னால தூக்க முடியல. இன்னும் அங்க அந்த செடியில காய் இருக்கு. இன்னும் தர்பூசணி இருக்கு. வாங்க, இங்க ஏற்கனவே பறிச்சு கொடுத்தோம், அங்கேயும் பறிச்சேன். அது போக இருக்கு. வெயிட்டா இருக்கு நண்பது. ஏதோ செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரத்தை ஃபோன் பண்றாங்க. இங்க பாருங்க, ஒரு டைம் இங்க காமிச்சங்கல்ல செடி பெருசா இருக்கு, காய் சின்னதா இருக்குன்ட்டு. அப்ப வந்து இந்த அரிசி இங்க பாருங்க, யானிசா பொழுது இங்க பாருங்க. இந்த டைம் போன டைம் இங்கதான காய் நான் பெருசு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்குதான் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் பண்ணினேன். இந்த செடி பராமரிச்சுங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இவ்வளவு காய் வந்திருக்குங்க. ரொம்பவே பெருமையா இருக்கு. இவ்வளவு பாரு, அறுவடை பண்றது தானே பண்ணுங்கம்மா. இது அப்படி பிடிச்சது.
அண்ணனுக்கு இங்க பாருங்க, நான் சொன்னேங்கல்ல அப்பவே வெறுங்கூடை கொண்டு போயிட்டு கூட வழியா கொண்டாடுவோம்னு எனக்கு தோணுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு காயின்ட்டு. அப்பவே தூக்க முடியல. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எனக்கு. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இதுக்கும் எங்க சிஸ்டர் விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தது போக இது இருக்கு. சூப்பருங்களா? அவங்க பாருங்க லைவ் போட்டு சாப்பிடுவாங்க. நான் தான் கொடுத்து விட்டேன், கேளுங்க நீங்க லைவுக்கு போனீங்கன்னா. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கு தொடர்ந்து கொஞ்சம் சுந்தரம் கொடுங்க. இந்த விவசாயத்தையும் நம்ம வளர வைப்போம். பாய். இந்த படம் பழுத்துச்சான்னு நம்ம அறுத்து பார்க்கலாம். இதுல எது அறுத்தா கரெக்டா இருக்கும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்ற வழியில நம்ம இப்பவே அறுத்து பார்க்கலாம். இதை அறுத்து பார்க்கலாங்களா, பழுத்துச்சான்னு பார்க்கலாங்களா? எப்படி இப்படியே இருக்கலாம், இப்படியே இருக்கலாம், எப்படி நியூஸா இருக்கலாம், பழுத்து இருக்கலாம். சூப்பரா நேரம் தெரியுது. இங்க பாருங்க, நான் கூட பழுத்திருக்கும் அந்த பழுத்திருக்காதான்னு நினைச்சேன். ஆனா செடி காஞ்சு போச்சு, பழுத்திருக்கும்னு எங்க தங்கச்சி சொன்னாங்க. செடியெல்லாம் காஞ்சு போச்சு, பழுத்திருக்கும், பொறிச்சிட்டு வந்துருங்க, வீணா போயிரும் நாங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. இருங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், டேஸ்டா இருக்கான்னு பாக்கணும்னா. இந்த வெயிலுக்கு தர்பூசணி இல்லாம நிறைய சேர்த்துருக்கோம். பரவாயில்ல, நாங்க எப்ப வாங்கிட்டு வந்ததை சாப்பிடணும். இந்த வருஷம் முதல்ல எங்க காட்டுல சாப்பிடணும், காட்டுலயே விதைச்சு சாப்பிடணும். சூப்பரா இருக்குங்க. கொஞ்சம் சீலையெல்லாம் ஊத்திட்டே வடவா இருக்கோம். சூப்பரா இருக்கு நிஷா. உங்களுக்கு நாங்க சூப்பரா இருக்கு.